Hello friends, வணக்கம். Welcome back to our channel Jashvika Media. And இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படினா ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி வந்து 10 மடிப்புல சேலை கட்டறது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ இன்னைக்கு நான் வந்து இன்ஸ்கர்ட்க்கு பதிலா ஷேப்பியர் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஷேப்பியர் வந்து ஒரு Instagram பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தேன். அவங்களோட Instagramோட பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். லோட்டஸ் saree shaper அப்படிங்கற ஒரு Instagram பேஜ்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படினா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நார்மலா நம்ம வந்து saree கட்டற மாதிரி எப்பொழுதும் போல ரைட் ஹேண்ட் சைடு நீங்க வந்து saree வந்து டக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த saree நான் எங்க வாங்கியிருந்தேன் அப்படினா ஸ்ரீ லக்ஷனா sarees அப்படிங்கற இளம்பிள்ளையில இருக்கக்கூடிய ஒரு கடையில தான் வாங்கியிருந்தேன். சீரியஸா சொல்ல போனா இந்த சாரியோட குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட கடையோட அட்ரஸ் ப்ளஸ் ஃபோன் நம்பர் இந்த சாரி நான் வாங்கின வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரியில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப அழகழகான கலெக்ஷன் நிறைய வச்சுருக்காங்க அவங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் அவங்களோட லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சாரீ வந்து எவ்வளோ வந்து கஷ்டமாக, அதாவது ரொம்ப மொடமொடப்பான சாரியாக இருந்தால் கூட இந்த மாதிரி 10 மடிப்பில் கட்டும்போது உங்களுக்கு வந்து சைடு அடிக்காமல் நீங்கள் எவ்வளோ குண்டாலும் ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சராக தெரிவிங்க. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்து சாரீ வந்து எப்பொழுதும் போல் டக் பண்ணி சுற்றிடுவீங்களா, முந்தானையே ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ தான் இந்த ட்ரிக் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நார்மலாக எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு ப்ளீட்ஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 ப்ளீட் எடுப்பாங்க, இல்லை ஒரு 4லேருந்து 5 ப்ளீட் எடுப்பாங்க. நான் இன்றைக்கி ஒரு 7லேருந்து 8 ப்ளீட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக 6 ப்ளீட் கூட தாராளமாக எடுக்கலாம். ஸோ சும்மா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ப்ளீட் எடுத்து ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து கீழே வந்து முந்தான ஏற்றி இறக்கமாக இருக்காது. அதனால இந்த ஸ்டெப் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 ப்ளீட் இல்லை ஒரு 7 ப்ளீட், உங்களுக்கு எத்தனை ப்ளீட் வருதோ அத்தனை ப்ளீட் எடுத்து சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் வந்து 10 மடிப்பு எடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட் எவ்வளவு பெரிய மடிப்பு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம். ஒரு சில பேருக்கு குட்டியாக இருக்குன்னு, ஒரு சில பேருக்கு பெருசாக மடிப்பு வேணும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு பெரிய மடிப்பு வேணும் அப்படின்னா பெரிய மடிப்பாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ளீட்டு. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்லேருந்து அரை ப்ளீட் அளவு தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ளீட் எடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ப்ளீட் எடுத்துட்டேன் நான். ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும்தான் எனக்கு வந்து பெருசாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ளீட் எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்லேருந்து அரை சைஸ் ப்ளீட்டு தான். ஸோ இப்போது நான் வந்து கரெக்டான முந்தான சைஸுக்காக கரெக்டாக முந்தானையில், அதாவது எங்கே வந்து நான் ஷோல்டரில் பின் பண்ணுவேனோ அந்த இடத்துல மடிப்பு நான் அழகாக எடுத்து சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து 10 மடிப்பு நம்ம எடுத்துருந்தோமா, அதுக்கு கீழே நம்ம 8 மணிக்கு தான் முன்னாடி எடுத்திருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மேலே 10 மடிப்பு எடுத்துருந்தீங்கல்ல அந்த அச்சை வச்சு அப்படியே கீழே 10 மடிப்பு எடுத்து பின் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. அதுக்கு கீழேயும் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி 10 மடிப்பு எடுத்து அந்த அச்சை வச்சே இங்கே 10 மடிப்பு எடுத்து பின் பண்ணமோ அதே மாதிரி கீழேயும் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் வந்து பார்க்கும் போது இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. பட் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து சாரீ ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபைனலாக 10 ப்ளீட் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ராடாக இருக்கும் ப்ரெஸ் சைஸ். ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் பெரிய மடிப்பாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது ப்ரெஸ் சைஸ் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன மடிப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ளீட் மட்டும் சின்ன சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஷோல்டரில் வந்து நம்ம ப்ளீட் எடுத்ததை ஷோல்டரில் போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து 1 by 1 அழகாக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், சின்ன மடிப்பு, அதாவது சாரீ வந்து அந்த மடிப்பு குட்டியாக எடுத்தால் சைடு அடிக்கும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மெத்தடில் எடுக்கும் போது கண்டிப்பாக சைடு அடிக்காது. அட் த சேம் டைம் 10 மடிப்பு நீங்கள் வந்து கட்டலாம். ஸோ இப்போ அந்த சைடில் ஒரு பார்டர் இருக்கும்ல அதை வந்து இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஹிப் கிட்ட வந்து நல்ல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இடுப்பு கிட்ட எனக்கு கொசன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ராப்ளம் சொல்லுவீங்க. அவங்களாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சி ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக இழுத்து பிடிச்சி சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹிப் கிட்ட வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். உங்களுக்கு தொப்பையே இருந்தால் கூட ரொம்ப அழகாக வந்து சாரீ கட்டும் போது நீங்கள் அழகாக இருப்பீங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த சாரியில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாரீ வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து பிங்க் கலர்லேயும், சாரீ வந்து அந்த மேலே இருக்க டாப் அந்த பாட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிப்பயிறு கலர்லேயும் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ. இதே மாதிரி இன்னும் நிறைய கலர் காம்பினேஷனில் சாரீ இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன். இவங்க வந்து ஸ்ரீ லக்ஷனா சாரீஸ் அப்படிங்கிற இளம்பிள்ளையில் ஒரு கடை வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா விசேஷங்களுக்கும் இவங்க வந்து சாரீ வந்து நல்லா பல்காகவே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட அவங்கள்ட்ட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டேன். இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு கூடிய ப்ராப்ளம் சென்டர் ப்ளீட்ஸில் சைடில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஏறிக்குது, சென்டர் ப்ளீட்ஸ்னால் கரெக்டாக இருக்குது, சைடில் மட்டும் கொஞ்சம் வந்து ஏறிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளீட்ஸ் வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ளீட்டுக்கு மேலே இன்னொரு ப்ளீட்டுக்கு மேலே இன்னொரு ப்ளீட் சொல்லி அழகாக அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ளீட்ஸை மேலேருந்து கீழ்வாக்கில் அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வந்து மேலேருந்து கீழே அப்படியே இறங்குற மாதிரி இருக்கும் ப்ளீட்ஸு. அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் எப்போவுமே வந்து ப்ளீட் வந்து கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்காது. நீங்கள் நடக்கும்போது ஒரு பக்கம் சைடில் ஏறிட்டு இருக்கும், சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா தொங்கும். அந்த மாதிரி ஒரு அசிங்கமாக இருக்கவே இருக்காது. ஸோ ரொம்ப பேசுகிறீங்க, நீங்கள் வந்து வீடியோ மட்டும் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு நல்ல வீடியோ கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அவ்வளோ கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சாரீ வந்து 1 by 1 அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். மேலே வந்து பாட்டமில் ஒரு பின் போட்டிருக்கேன். அந்த ப்ளீட்டில் வந்து அலைன்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஃபைனலாக வந்து நீங்கள் சாரீ கட்டினதுக்கப்புறம் அந்த பின் வேணாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே விட்டுருவேன். எனக்கு அந்த பின் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே தராது. அந்த சாரியோட அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சாரீ டக் பண்ணிவிட்டு சைடில் வந்து கொசன்னு இருக்கும். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா சுருட்டி வந்து அப்படியே உள்ளே துணிக்காமல் அழகாக ஷேப்பாக வந்து உள்ளே துணிச்சு விடுங்க. அப்போ தான் வந்து சைடெல்லாம் உங்களுக்கு வந்து புஃப்னு தெரியாமல் இருக்கும். இல்லாட்டி தொப்பே இல்லாட்டி கூட இந்த மாதிரிலாம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க வயிறு பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இப்போ வந்து சைடில் நம்ம வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக அந்த படிப்படியாக அப்படியே இந்த ஸ்டெப்பாக வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சாரீ உடுத்தும் போது நல்லா இழுத்து பிடிக்கும் போது நல்லா ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து சாரீ வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து என்ன தான் சாரீ கட்டினாலும் பின் போட்டு செக்யூர் பண்ணால் தான் அலைன்மெண்ட் வந்து மாறாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒன்றுக்கு மேலே ஒரு ப்ளீட்ஸ்க்கு மேலே இன்னொரு ப்ளீட்ஸ் வச்சேன்ல, அந்த ப்ளீட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக 2 சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். உள்வாக்கில் செக்யூர் பண்ணல, நான் மேலாக்க தான் 2 சேஃப்டி பின்னும் தெரிகிற மாதிரி தான் செக்யூர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து சாரீ ப்ளீட் வந்து போடும்போது அந்தளவுக்கு வெளியே வந்து தெரியாது. ஸோ இப்போ ஃபைனலாக நான் வந்து சாரீ வந்து ஃபுல்லாக கட்டிட்டேன். ப்ளவுஸ் போட்டுட்டு வரேன். இப்போது நான் வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸு, வேறு சாரியோட ப்ளவுஸ் தான். பட் சீரியஸாக சொல்ல போனால் இந்த சாரீ வந்து உடுத்தும் போது வெயிட் ரொம்ப லெஸ்ஸாகவும் மடிப்பு ரொம்ப ரொம்ப அழகாகவும் வருது. சாரியே எனக்கு கட்ட தெரியல, நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த சாரீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கிளாத், ஈஸியாக வந்து கற்றுக்கிறதுக்கு இந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் சொல்வேன். ஸோ இப்போ வந்து லைட்டாக நான் வந்து ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அந்த அலைன்மெண்ட் லைட்டாக வந்து மாறி இருக்கும்ல, ஸோ அதை வந்து நான் லைட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே வந்து அரேஞ்ச் பண்ணும் போது யாரோட ஹெல்ப்லாம் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. நீங்கள் நார்மலாக லைட்டாக அந்த சாரியை தூக்கி இப்படி உதர்னீங்க அப்படின்னா அந்த மடிப்பு ரொம்ப அழகாக வரும். ஸோ எந்த ஒரு அயனிங் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டன் மிஷின் யூஸ் பண்ணி எதுவுமே பண்ணாமல் உங்கள் கண்ணு முன்னாடி பர்ஃபெக்டாக ஒரு சாரீ ட்ரேப் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. ஸோ நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரியோட கலர் எனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு நல்லா இருக்கா, பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக எனக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு சாரீ கட்டுறதுல என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பாய்.